பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கிறேன். இந்த ராமேஸ்வரம் பகுதியில் கட்டட ஊழியத்துக்கு என்று போயிருந்தேன். ஒரு மீட்டிங்காக ஐயா கூப்பிட்டுருந்தாங்க. அந்த மீட்டிங் போகும்போது ஐயா தனுஷ்கோடி வரைக்கும் போயிக்கலாங்கய்யா, கொஞ்சம் சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது, அப்படியே போயிட்டு போயிக்கலான்னாங்க. ஐயா எங்கள் பாரத்தோடு கூட்டிகிட்டு போனார். இந்த தனுஷ்கோடிக்கு போகும்போது உள்ள கடலோர பகுதியில் அவ்வளோ அழகான நிறைய வித்துட்டு இருந்தாங்க. தனுஷ்கோடி அவ்வளோ அழகாக பார்க்க அழகாக இருந்தது. நாங்கள் ஒன்றையும் ஆச்சரியமாக பார்த்துட்டு போனோம். அங்கே பாசிமணி நிறைய அழகான விதமான பொருட்கள் வித்துட்டு இருந்தாங்க. என் மனைவி அதை ரொம்ப ஆர்வமாக எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ நான் துரிதப்படுத்திட்டு அப்படி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலோட மண்ணை அப்படியே மிதிச்சு அப்படியே போனோம். ரொம்ப அது வித்தியாசமாக இருந்தது. என்னென்னா கடலுடைய காற்று எப்படி இருக்குது பாருங்களேன், பயங்கரமாக இருக்குது. அது பார்க்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக படபடப்பு வந்துடும், அவ்வளோ ஒரு காற்று. அந்த காற்று நம்மளை ஏதோ ஒன்று சொல்லுது. என்னென்னா இதை பார்க்கும்போது ஒரு ஞாபகம் வருது. எசப்பாவுடைய கப்பலில் அவர் தூங்கிட்டு இருக்கும்போது சீசர் சொன்னாங்க, ஐயோ நாங்கள் மடிந்து போகிறோம் அக்கறை இல்லையான்னு சொல்லி கேட்டாங்க. ஏன்னா அந்த காற்றுடைய அடிக்கிற சத்தம் ஒரு மனிதனை பயப்படுத்திடும். புயல் காற்று அடிக்கும் போது ஒரு மனிதனோட இன்னும் கலக்க முடியும். சத்தம் கேட்டு பாருங்கள், சத்தத்தை நான் கேட்டு பாருங்கள். அப்போது காற்றும் கடலும் அதட்டும் போது தேவன் அதட்டினார், செய்யாதேன்னு சொன்னார். அவ்வளோதான், அந்த காற்றும் கடலும் அமைதியாக போச்சு. ஒரு சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி காற்றும் கடலும் எழும்பி நம்முடைய வாழ்க்கையை குலைக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரியங்களை சத்துரு கொண்டு வருங்க. காற்றும் கடலை போல் பிரச்சனைகள் திடீர்னு எப்படி பாருங்க, ஆளை பாருங்கள், ஒவ்வொரு முறை திரும்பி வருது மாதிரி பிரச்சனைகள் சில நேரத்தில் பிசாசு கொண்டு வந்துட்டே இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையை அழகாக்குறாரு. இந்த கடல் எவ்வளோ காற்றும் கடலை எவ்வளோ பார்க்க அழகாக இருந்தாலும் அது எவ்வளோ ஆபத்து. அது போல் ஒரு சில நேரம் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய ஆபத்துகள் மத்தியில் தேவன் நம்மளை பாதுகாத்து நடக்கிறாருங்க. நாங்கள் அதை சுற்றி பார்க்கும்போது ஒரு விஷயம் சொன்னார். பாஸ்டர் சொன்னார், இந்த தண்ணி ரெண்டு பக்கத்தில் நடுத்தண்டில் வழி இருக்குது, ரெண்டு பக்கம் தண்ணி இருக்குது. ரெண்டு தண்ணியும் அப்படியே என்ன பண்ணுங்க, ஒரு பெரிய அலையாக நம்ம அங்கே இருந்த நிறைய வீடுகள் சர்ச்சு நிறைய அப்படியே அடிச்சு தனுஷ்கோடி பயங்கர அழிவுக்கு ஒரு 1983 வருஷத்தில் பயங்கரமாக அழிவு சந்திச்சுருந்தா தனுஷ்கோடி. இப்போ எல்லோரும் ரசித்து கொண்டிருக்கணும், ஆனால் ரசிக்கிற இடத்துல அவ்வளோ ஆபத்து இருக்குது. பார்க்கும்போது ஒரு கடலுடைய சத்தம் நம்மளை பயப்படுத்திடும். அவ்வளோ அழகாக இருந்தது. ஆண்டவர் வார்த்தையினால உருவாக்கின ஒரு கடல். கடலையும் நான் யோசிச்சு பார்க்குறேன், இவ்வளோ ஒரு கடலை ஒரு வார்த்தையில் எப்படி ஆண்டவர் உருவாக்கியிருப்பார். இந்த கடலே இவ்வளோ பெருசுனா உண்டாக்கின தெய்வம் எப்படிப்பட்ட மகத்தோடு இருப்பார். யோசித்து பாருங்கள். உங்கள் பிரச்சனை எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் அந்த பிரச்சனை தேவனுக்கு முன்னாடி பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா காற்றும் கடலையே இறையாதுன்னு சொல்கிற ஆண்டவருடைய வல்லமை அப்படி வார்த்தை எப்படி இருக்குங்க. என் மனைவி அப்படியே போய் அந்த கடலோரத்தில் இருந்தாங்க. தண்ணி அப்படியே அந்த காலுடைய தண்ணி இருந்தாப்புல, அழியோ வந்திருப்பா நீ தண்ணி வருதுப்பான்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தேன். அலை அழகாக அந்த கால்கள் படைஞ்சிட்டு போச்சு. அப்போது அது ஒரு ஃபீல் நல்லா இருக்குது. காற்றுடைய அலைகள் நம்மளோட காலில் தொடுவது அது ஒரு சந்தோஷம், எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். ஆனாலும் ஒரு பயம்தான். காற்று அலைகள் நிறைய பேர் எடுத்துகிட்டு போயதில்லை, அது ஒரு பயம்தான். ஆனாலும் அந்த இடத்துல அது அவ்வளோ அழகான தருணம், மேலுமே அழகான தருணம். அலை பாருங்கள், பெண் அலை ஆணலை அப்படியே வந்து போயிட்டு நிறைய பேர் என்ஜாய் பண்ணுறாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருந்தாங்க. நிறைய தம்பிமார்கள் நிறைய சகோதரமார்கள் அங்கே என்ஜாய் பண்ணிவிட்டு வேடிக்கை பார்த்துட்டு அழகாக நின்றுருந்தாங்க. அது ரொம்ப விசேஷமாக இருந்தது. இப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக ஆண்டவர் எவ்வளோ அழகாக உண்டாக்கியிருக்காரு பாருங்கள். மனிதனுடைய வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஆண்டவர் இவ்வளோ அழகாக உண்டாக்கி வச்சுருக்காரு. அங்கே பாருங்கள், உள்ளே போகும்போது நிறைய சாப்பிட்றதுக்கு நிறைய ஐட்டங்கள், அங்கே இருக்கிற நிறைய சுற்றி பார்க்க வர்ற எல்லாருக்கும் நிறைய ஐட்டங்கள் அங்கே இருக்குது. உள்ளே போகும்போது நமக்கு நிறைய பொருள் வாங்கி போகணும் அவசியம் இல்லை. அங்கேயே நிறைய சாப்பிட்ற பொருளெல்லாம் இருக்கும், ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கும். அப்படியே சாப்பிட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஃபேமிலியாக போனீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நாங்கள் ஆவிக்குரிய பயணமாக தான் போயிருந்தோம், அதனால் எங்களுக்கு ஒரு சந்தோஷம், என்ஜாயாக இருந்தது. உள்ள குதிரையெல்லாம் இருந்தது. ஆனால் கடலுக்குள்ளே குதிரையா அப்படின்னு நான் பார்க்க ஆரம்பித்தேன். கடல்ல குதிரை இருக்குதா அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அங்கே சும்மா வர்றவங்கலாம் அப்படியே குதிரையில் ஒரு பயணம் போவாங்கன்றது. அப்படியே பார்த்தீங்கன்னா ஜனங்க நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க. இந்த இடம் நாங்கள் போகிற நின்றுருக்கு பாருங்களா, இந்த இடம் ரொம்ப ஆழமான இடம். அப்போது ஆழமான இடம்னால அங்கே இருக்கிற அதிகாரிகள் சொன்னாங்க அந்த தண்ணியில் போகக்கூடாதுன்னு. அவங்க ரொம்ப கவனமாக இருந்தாங்க, யாரும் உள்ளே போய் மாட்டிக்கூடாது, ஏன்னா உயிருக்கு ரொம்ப அழகாக ஆபத்தானது இல்லைங்களா. அதனால் அங்கே இருக்கிற அதிகாரிகளெல்லாம் ரொம்ப கவனமாக ஜனங்களுக்கு தெரியாமல் போயிடக்கூடாது. ஏன்னா நம்ம ஆர்வத்தில் இறங்கிடும்ல, கடலில் தண்ணி பார்த்தா இறங்குறாள் நம்மளாம் பேதுரு மாதிரி. ஆண்டவர் நானும் வரேன் ஆண்டவர், கடல் மேலே நடக்கிற ஆண்டவர்னு சொல்லி இறங்கி வராள். அதனால் அங்கே இருக்க போலீஸ்காரங்க கவனமாக இருந்தாங்க, ஐயோ பார்த்து போகணும்னு சொல்லி. அப்போ நிறைய கடைகள் இருந்தது, ஜனங்கள் அப்படியே நடந்துட்டு இங்கேயும் அங்கே போயிட்டு இருந்தாங்க. பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நிறைய ஏன்னா ஏசப்பா நிறைய இடத்துல கடல் பக்கத்தில் நிறைய இடங்களில் ஆண்டு நடந்தது. அவர் நிறைய ஊழியர் செய்த இடமே கடல் பகுதி தான். கப்பலில் வெறும் போட்டில் ஆண்டவர் உட்காந்துட்டு வாங்க கப்பலில் நீ மீன் பிடிக்கல வாங்கன்னு சொல்லி பேதுரை கூப்பிட்ட இடம் கடல் தான். வலையை ஆழத்தில் போடுனார் ஆண்டவர். ஒரு மீனவனுக்கே மீன் பிடிக்க சொல்லி கொடுத்தாரு ஏசப்பா. ஆனால் படைச்சவர் அவர் தானே, அதனால் அவருக்கு எல்லாம் தெரியும்.
அப்போது அங்கே இருக்கிற பகுதியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்து இந்த பகுதி நான் போகிறேன் இல்லைங்களா, இந்த பகுதியில் வந்து கொஞ்சம் பேர் அந்த லைனில் கை கட்டியிருக்காங்க. அங்கே போய் நம்ம பார்க்கலாம், கொஞ்சம் கடல் ஓரத்தில் கால் வைக்கலாம். மற்ற இடத்துல ரொம்ப ஆழமான பகுதி, அது ஜனங்க நிறைய பேர் நின்று பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் ரசிச்சுட்டு இருந்தோம். அந்த கடல் மண் ரொம்ப ஈரமாக அப்படியே நடக்கும்போது போதுன்னு அது ஒரு ஃபீல் நல்லாயிருக்கு. நம்ம ஊர் மண்ணுக்கும் நம்ம ஊர் காற்றுக்கும் இது கடல் காற்று ரொம்ப நம்ம மேலே அப்படியே அடிச்சுட்டே இருக்குது. ஆனால் அந்த நேரத்தில் ஜாலியாக இருக்கும், உண்மையாலுமே ரொம்ப ஜாலியாக இருந்தது. நாங்கள் இப்படியே சொல்ல பண்ணிட்டு அந்த கடல் அலை இந்த அலையெல்லாம் சூப்பர். அதனால் அப்படியே வர நாங்கள் அப்படியே ஒரு ஃபோட்டோ செல்ஃபி எடுத்துகிட்டு அப்படி பார்த்தா பின்னாடி நிறைய ஒரு கூட்டம் அப்படியே காலைல விளையாண்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து முன்னாடி வந்தோம், ஒரு மண்டபம் இருந்தது அங்கே முன்னாடி, நாங்கள் அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா காற்று பயங்கரமாக அடிச்சது. அப்படியே சுற்றி பார்த்தோம், ஒரு என்ஜாய்மெண்ட்டாக அப்படியே போச்சு. ஊழியத்தில் கட்டோடைய மினிஸ்ட்ரிக்கு வரும்போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு ஒரு நேரங்களை தராரு இல்லையா. நினைக்காத நேரங்களில் நமக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தராரு. நீங்களும் நானும் பார்க்குற அந்த தனுஷ்கோடியை நீங்களும் பார்க்கணும்னு சொல்லி அந்த இதை பதிவு போட்டேன். இப்போ கிளம்பிட்டோம், நேராக கிளம்பிடலான்ட்டு அங்கேருந்து கிளம்பி அப்படியே போனால் ஐயா டைம் ஆச்சு, மீட்டிங் கரெக்டாக சொன்னார். சரி போகலான்னோம். அப்போ எங்களுக்கு ஒரு ஆர்வம், சரி பாம்பன் பாலம் பக்கத்தில் இருக்குது, அங்கே சர்ச்சில் பாம்பன் பாலம் கொஞ்சம் நடந்து போகலாம், கொஞ்சம் தூரம் நடந்து போகலாம். நாங்கள் அப்படியே நடந்து போகலான்னு சரி ஃபஸ்ட்டு நாங்கள் அப்படியே போகிறோம். இல்லை ஃபஸ்ட்டு சொன்னால் ஆட்டோவில் போங்க பஸ், ஒரு அங்கே ஆட்டோவில் வந்து ஏறி அங்கேருந்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ட்ராவல் அங்கேருந்து. இது ரொம்ப தூரம். இங்கேருந்து அவங்க வீட்டிலேருந்து போகிறது பாம்பன் பாலம் ஏறியாச்சு. பாம்பன் பாலம் அப்படி ஏறினா அடாப்பாவிலா அப்படின்னு சொல்லி பார்க்குற அளவுக்கு பாம்பன் பாலத்துக்கு கீழே ரயில்வே ஸ்டேஷன் ரயில் போகிற தண்டவாளம் இருக்குது. எங்களுக்கு ஆச்சரியம், என்னடா அது ரயில் போகுது தண்ணிக்குள்ளே கடலுக்குள்ளே, பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது. வெளிநாட்டில் நிறைய விஷயத்தை பார்த்து ஆச்சரியப்பட, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பாம்பன் பாலம் பயங்கரமாக இருக்குது. சும்மா சொல்ல முடியாது, அவ்வளோ சூப்பராக பாம்பன் காலத்தை கட்டியிருக்காங்க. எவ்வளோ பெரிய பாலம் நினைக்கிறீங்க? ஐயோ கண்ணை பிரமிக்கத்தக்கதான பாலம். நடந்தால் சுற்றி பார்த்தா நிறைய போட் ஹவுஸு, மனைவி அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தா. கீழே பார்த்தோம், ஐயோ கை நடுங்குது கால் நடுங்குதுங்கிற அளவுக்கு அந்த இடம் அப்படியே. அது ஒரு கழுகு வர எங்கள் மேலே பறந்துட்டே இருந்தது. அந்த கழுகு என்னென்னா அப்படியே கொத்திட்டு மீன் எடுத்துகிட்டு போகலான்னு அந்த பக்கத்தில். அது பிசாசு அநேகத்தில் அப்படி தான், நம்மளை கொத்தி சாப்பிட்றலாம், நம்மளை அழிச்சிடலாம் பிசாசு அதே இடத்துல தேடிட்டு இருக்கும் இல்லைங்களா. அப்போ கழுகு அதோட பசிக்கு என்ன ஒன்றுது, அங்கே இருக்கிற மீன்களை பிடிக்க அது ஆயத்தமாக இருந்தது. நாங்கள் அதை பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருந்தோம். கீழே பாருங்கள், அண்டர் கிரவுண்டில் பார்த்தா தண்ணியில் அப்படியே இருந்தது. அதுக்கப்புறம் தூரம் பார்த்தா கடலில் அவ்வளோ கப்பல்கள் அப்படியே இருந்தது. இந்த நேரம் வந்து மீன் பிடிக்க மாட்டாங்களாம், ஏன்னா அது முட்டை வச்சுருக்கிற நேரமாமா. முட்டை வச்சுருக்க நேரத்தில் பெரிய பெரிய கப்பல்கள் போகக்கூடாது, சின்ன படகுல மீன் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு கூட மத்தியானம் லஞ்சில் நல்ல மீன் தான், கனவா மீன், இறால் மீன், அதுக்கப்புறம் வெள்ளை மீன் சொல்லுவாங்க, அந்த மீனோட லஞ்சு கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக அந்த விசுவாசிக்கு அவ்வளோ காத்தோட பிள்ளைகள் வந்து ஊழியரை காணப்படுத்தியிருந்தாங்க. பாருங்கள் மேட்ருக்கு வரேன், அங்கே பாருங்கள் தனுஷ்கோடியில் நாங்கள் அப்படியே போகும்போது பார்த்தா அந்த இடத்துல கப்பல் கூட கிராஸ் பண்ணி போகலாம். தனுஷ்கோடியில் அந்த பாலத்தில் கப்பல் கிராஸ் பண்ணி போகலாம், ட்ரெயின் கீழே போகலாம். அவ்வளோ சூப்பராக நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. நாங்களும் நடக்கிறோம் என்னடா பாலம் சின்ன பாலம்னு பார்த்தா அந்த பாலம் போது பிரம்மாண்டமாக இருக்குது பாலம். கீழே பார்த்தா தென்னை மரம் இருக்குது, கப்பல் இருக்குது, அப்படியே அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது பார்க்க. கண்ணுக்கு எட்டுற வரைக்கும் கடல் தாங்க, கண்ணுக்கு எட்டுற வரைக்கும் கடல் தான், ஒன்றும் சொல்லிக்க முடியாது. அவ்வளோ காற்று. ஆனால் ஏறும்போது வண்டியில் போகும்போது நமக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. அவ்வளோ சூப்பராக அந்த பாம்பன் பாலம் வேறு லெவல். நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் பாம்பன் பாலம் அவ்வளோ கட்டியிருக்காங்க. வெளிநாட்டில் பல காரியம் இருக்குது, ஆனால் நம்ம நாட்டில் அப்படிப்பட்ட பாலங்களை கட்டுறதுக்காக தேவனுக்காய் சோத்திரம் பண்ணுறாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. பாருங்கள் மீன் பிடிச்சி கருவாடை போட்டிருக்காங்க. ராமேஸ்வரம் போனீங்கன்னா கருவாடு வாங்க, நல்லா விலை கம்மி தான், நல்லாயிருக்கு. அப்போ பாருங்கள் அங்கே பாருங்கள் கருவாடெல்லாம் அப்படியே மீன்லாம் பிடிச்சி காய போட்டிருக்காங்க. கடலுக்குள்ளே கல்லுகள் அடுக்கி சுற்றி அழகப்படுத்தியிருக்காங்க. அப்புறம் நடந்து போனால் அது போகுது அவ்வளோ நேரம் போகுது. எங்களுக்கா என்னடா எவ்வளோ தூரம்டா போகுது, பாஸ்டர் சொன்ன பஸ்ஸர் சீக்கிரம் வந்துருக்கு, பஸ்ஸர் வெயில் தாங்க முடியல, வந்து கூட்டிகிட்டு போங்கய்யா ஐயா வாங்கய்யா அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் சூப்பராக இருந்தது, அவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்படி நாங்கள் பயணிச்சு போயிட்டு இருந்தோம். அதில் ஒரு கழுகு வர அழகாக பாடலே இருந்தது. கழுகு அவ்வளோ அழகாக சூப்பராக பறந்துட்டு நான் சொல்கிறேன். ஆண்டவர் எப்போவுமே நம்மளுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை அழகாக இது முன்னாடி இது அழகாக இருந்திருக்குமானா இல்லை, கட்டுறதுக்கு முன்னாடி எவ்வளோ அப்படி பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். அதை கட்டி முடிச்சு இப்போ எவ்வளோ அழகாக இருக்கு இல்லைங்களா. உருவாக்கணும் அப்போ நம்மளோட வாழ்க்கை கூட ஒரு சில நேரத்தில் நம்மளை உருவாக்க ஆண்டவர் ஒரு சில பாடுகள் அனுமதிக்கிறாரு, சில உபத்திரங்கள் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். அதனால் நம்முடைய அழகாக்கிறதுக்காகவே இப்படிலாம் ஆண்டவர் செய்கிறார். பாருங்கள் இங்கே எவ்வளோ போட்டு நிற்கிது, அழகாக நிற்கிது இல்லைங்களா. நாங்கள் அந்த போட்டெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். போட்டில் நம்மளாம் நிறைய இடத்துல சேலில் டிவியில் பார்த்துருப்போம் இல்லைங்களா.
அந்த வழியில் பார்த்தா மேலே ஒருத்தர் யூடியூப் ஒருத்தர் என்ஜாய் பண்ணுறாரு, பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அவர் எங்களை பார்த்தோன்னா இன்னும் வைப் ஆகிட்டார், வேறு லெவலில் கை காட்டிட்டு ஆடிட்டு இருந்தார். பார்த்தா அந்த மனுஷன் ஒரு என்ஜாய் இருந்தார். அது கீழே பார்த்தா ஒரு 3 சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மீன் பிடிக்கிறாங்க. ஆடாடாடாடா மீன் பிடிச்சாங்க பாருங்கள். வேகமாக வந்து 3 பேர் பிடிக்க ஆரம்பித்தேன். நம்ம நினைக்கிறோம் மீன் கடல்லேருந்து வருது, அது ஏன் இவ்வளோ ரேட் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். உயிரை பணையை வச்சு அந்த தண்ணிக்குள்ளே இறங்கி அவங்க பிடிக்கிற அந்த விஷயம் பெரிய விஷயம். ஆனால் நம்ம நினைக்கிறோம் நம்ம தட்டில் ஈஸியாக அந்த மீன் வந்து சாப்பிட்றோம்னா காசு கொடுத்து வாங்குறோம். ஆனால் அதுக்கு ஒரு வேலையை பண்ணுன்னா உயிரவே பணையை வச்சு மீனவர்கள் என்ன பண்ணுறாங்க, கடலில் தன் வாழ்க்கையை அனுப்பிக்கிறாங்க. அதெல்லாம் பெரிய விஷயம். ஒவ்வொரு வேலையில் ஒரு பெரிய அந்த ரசித்து அவங்களோட தொழிலை செய்கிறாங்க. உண்மையாலுமே அது ஆச்சரியம். ஏசப்பாவுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் வெறுமையாக வலையை கழுவிட்டு இருந்தாங்க இல்லைங்களா அந்த நாட்களில். ஆண்டவர் என்ன பண்ணார், வலையை கழுவாதீங்களா, மீனை பிடிங்க அப்படிங்கிற அளவுக்கு படகை நிறைய வச்சார். படகு நம்ம வாழ்க்கைங்கிற படகு அணையத்தில் அவர் நிரம்ப அவர் ஆயத்தமாக இருக்கார். அப்புறம் அப்படியே ரசித்து பார்த்துட்டு இருந்தோம். ரசித்து பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே அழகாக சூப்பராக இருந்தது. அவர் இன்னும் ஆடிட்டு தான் இருந்தார் மனுஷன். அங்கே போயிட்டு வர வரைக்கும் டான்ஸ் ஆகிட்டு இருந்தார் உற்சாகம். அப்புறம் மீட்டிங் கிளம்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்தது ஊழியத்துக்காக. மனிதன் இல்லைங்க. இன்னைக்கு வந்திருக்கிற அனைவரும் வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில தெய்வம் வாக்கு பண்ணிருக்கிற நிறைய வாக்குத்தத்தங்களோடு இருக்கிறீங்க. நிறைய வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு நிமிடமும் செல்போன்ல வருகிற வாக்குத்தத்தங்கள், ஒரு சில பைபிள் வருகிற வாக்குத்தத்தங்கள், வருஷம் ஆரம்பித்து இதுவரைக்கும் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைய இருக்கும். ஆனா நம்மளோட வாழ்க்கையில வாக்குத்தத்தமும் நம்மளோட வாழ்க்கைக்கு சம்பந்தம் இருக்காது. என்னங்க, வாக்குத்தத்தத்துக்கும் நம்மளோட வாழ்க்கைக்கு அநேக நேரங்கள்ல நமக்கு ஒரு சம்பந்தம் இருக்காது. ஆனா சொல்றாரு, நான் பொய் சொல்லுங்க மனிதன் அல்ல. அவர் பொய் சொல்ல சொல்லுங்க, அவர் பொய் சொல்ல சொல்லுங்க, அவர் பொய் சொல்ல, அவர் மனிதன் அல்ல. எல்லாம் ஆழமா சொல்லணும். வார்த்தை சொல்லுங்க, வார்த்தை சொல்லுங்க. அவர் பொய் சொல்ல, அவர் பொய் சொல்ல, அவர் ஒரு மனிதன் அல்ல. பொய் சொல்லுவான். மதுரையில ஒரு குறிப்பிட்ட வருடத்துக்கு முன்னாடி, நான் சொல்றதுல 4 வருடம் 5 வருடத்துக்கு முன்னாடி என்னை ரொம்ப பாதிச்ச ஒரு காரியம். ஒரு வயதான ஒரு தாய் சுமார் 4 நாளா அந்த ரோடோரங்களில் பிச்சை எடுத்துருந்தாங்க. வயதான ஒரு தாய், கண் பார்வை 2 கண்களும் தெரியாத, காது கேட்காத ஒரு தாய் பிச்சை எடுத்து கொண்டிருந்தாங்க. எடுத்துக்கொண்டிருக்கும் போது ஒரு அங்க இருக்கிற மீடியஸ் வந்து 3 நாளா 4 நாளா இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, பிச்சை எடுத்துக்கிறீங்க, ஏன் இங்க இருக்கிறீங்க, உங்க வீட்டுக்கு நீங்க போகலையா, அவங்க கூட்டிட்டு இருக்கிறேன்னு கேட்கும் போது அந்த தாய் சொன்னாங்க, என் அம்மா என் பையன் வந்து இங்க உட்காருமா, உனக்கு நான் தண்ணி வாங்கிட்டு வர்றேன்னு சொல்லி உட்கார வைத்து போன மகன் உன்னை திரும்பி வரல, அவன் வருவான்னு சொல்லி அந்த தாயார் அங்கேயே காத்திருந்தாங்க. ஒரு மனிதன் பொய் சொல்லுவான், ஆனா தெய்வம் பொய் சொல்ல மாட்டாங்க. உங்களை அழைத்தவர், தாயின் வயிற்றுகளில் எலும்புகள் உருவாக்கின ஆண்டவர், தாயின் வயிற்றுகளில் முன்குறித்த ஆண்டவர் உங்களை ஒருபோதும் பொய் சொல்லி ஏமாற்ற மாட்டார். சொல்லுங்க, என்னை பொய் சொல்லி என் ஆண்டவர் என்னை ஏமாற்ற மாட்டார். சொல்லுங்க, என்னை பொய் சொல்லி என் ஆண்டவர் ஒருபோதும் என்னை ஏமாற்ற மாட்டார். சொல்லுங்க, என்னை பொய் சொல்லி தெய்வம் என்னை ஏமாற்ற மாட்டார். சொல்லுங்க, இந்த வார்த்தை சொல்லுங்க. சொல்ல விசுவாசம் உங்களுக்கு பெருகும், தேவ பிரசன்னம் பெருகும். சொல்லுங்க, பொய் சொல்ல அவர் ஒரு மனிதன் அல்ல. சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க, அவர் பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல. பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல. ஒரு மனுஷன் பொய் சொல்லிடுவான், அவன் ஏமாத்திடுவான். ஆனா கர்த்தர் மாறாதவர். அவர் சொல்றது, நான் கர்த்தர் மாறாதவர், அவர் ஒருவரே மாறாதவர். சொல்லுங்க, அவர் ஒருவரே மாறாதவர். மனிதன் மாறி போவா, தெய்வம் மாறாதவர். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. சரிங்களா? மனசுல ஆழம் வச்சுங்க. நான் இங்க உட்கார்ந்து இங்க பேசுறேன்னா என்னுடைய தகப்பனார் தாயுடைய ஜெபம். நான் எங்க அப்பா பாஸ்டர், அம்மா பாஸ்டர், எல்லாரும் ஊழியர் குடும்பத்தில் பிறந்தவங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சபையில் தேவனுடைய வார்த்தையை நான் அறிவிச்சிட்டு இருந்தேன். அந்த சபையுடைய தலைமை போதகர் உண்மையாலுமே நான் ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா ரொம்ப தாழ்மையான ஒரு கேரக்டர், ஆத்ம பாரமுள்ள தேவ மனுஷன். எந்த சப்போர்ட்டு, எந்த பேக்ரவுண்டோ இல்லை எந்த ஸ்தாபனமோ அதெல்லாம் இல்லை. 10 ஆண்டுகளாக ஒரு சபையில் ஒரு உடனடியாக இருந்து இன்றைக்கி சபையில் இன்றைக்கி ஒரு பெரிய இடத்துல கர்த்தரை வைத்திருக்காருன்னா பெரிய விஷயம். விசுவாசம், அந்த விசுவாச ஊழியத்தை அவரோட வாழ்க்கையில் நான் பார்த்தேன். ஒரு சிலர்லாம் எளிமையாக பழகுவாங்க, அது போல் அவர் எளிமையாக, ஆண்டோடைய சுபாவம் தானே அன்பின் சுபாவம், அந்த அன்பின் கேரக்டராக, நல்ல அன்பின் கேரக்டராக இருந்தார். உண்மையில ஆச்சரியமாக இருந்தது. அது தலைமை பாஸ்டர் உண்மையிலுமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அன்போடு எங்களை வரவேற்றார், கனம் பண்ணினார். அந்த ஊழியோ கர்த்தருக்கு ரொம்ப பிரியமான ஊழியன்னு விசுவாசிக்கிற அநேகர் வாஞ்சியாக அந்த வார்த்தையை கேட்டாங்க. அங்கிருந்த அநேக தேவ பிள்ளைகள் அந்த வார்த்தை எங்களுக்கு பிரயோஜனமாக சாட்சி சொன்னாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில நேரங்களில் போராட்டங்கள் வரும்போது, உபத்திரங்கள் வரும்போது நினச்சிக்கோங்க, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிற நான் தாழ்ச்சி அடைய. ஆமாங்க,
ஒரு சில தாழ்ச்சி வரும்போது உடனே உனக்கு நமக்கு அடுத்தது பெரிய மேட்சில் ஆண்டவர் வைத்திருப்பார். அதனால் நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு நாளும் நம்ம ஆண்டவர் கைவிடவே மாட்டார். அவரை பிடிச்சிக்குங்க, தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தலைமை ஐயாவுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். அதே வேளையில் இந்த 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 வாய்ப்பு கர்த்தர் எனக்கு ஒருத்தர் தேவ மனிதன் கொடுத்தாரு. அதுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். தேவனோட நாம மகிமைப்படுவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. காட் பிளஸ் யூ. பிரைஸ் லார்ட். உங்களை என்னையும் அழைத்தவர் உயிருள்ளவர், உங்களை பேர் சொல்லி அழைத்தவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். சொல்லுங்க, எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சொல்லுங்க, எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீங்க சொல்லி பாருங்க, உங்க எண்ணங்கள்ல எதெல்லாம் செய்ய முடியாம இருந்தோ அதை அவர் செய்து முடிப்பார். அவர் செய்து முடிப்பார். அவர் செய்து முடிப்பார். உங்க